கடந்த 6 ஜூன் 2024 அன்று சண்டிகர் விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் பெண்மணியால் நடிகை கங்கனா ரணாவத், அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க சண்டிகரில் மாண்டி தொகுதி எம்பியாகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. டெல்லியில் நடந்த என்டிஏ கூட்டத்திற்காக போகும்பொழுது சிஐஎஸ்எஃப் கான்ஸ்டபிள் பெண்மணியான குல்விந்தர் கவுர் அப்படின்றவங்களால கன்னத்தில் அறையப்பட்டிருக்காங்க. எதற்காக கன்னத்தில் அறிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ அவங்க சொன்ன காரணம் இதுதான். டெல்லியில் 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து இந்தியா முழுவதும் போராட்டங்கள் நடத்தப்பட்டுச்சு. என்னுடைய தாயும் அமர்ந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. விவசாயிகளை வெறும் 100 ரூபாய்க்காக அந்த விவசாயிகள் அங்கே அமர்ந்து போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிகை கங்கனா ரணாவத் கருத்து தெரிவித்ததாலையும் அந்த கருத்துனால தான் அவர் மேலே கோவப்பட்டு நான் அரைஞ்சதாகவும் கான்ஸ்டபிள் குல்விந்தர் கவுர் சொல்லியிருக்காங்க. இது குறித்து கங்கனா ரணாவத் அவங்கக்கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அப்படி என்னென்னா, நான் பயங்கரவாதிகள் அப்படின்னு சொன்னது சட்டங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்புவர்கள் தானே தவிர விவசாயிகளை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. பட் இங்கே ஒரு விஷயத்தை நாம் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ இங்கே சட்டங்களுக்கு எதிராக தவறான கருத்துக்களை பரப்புனது யார்? விவசாயிகள் அந்த சட்டங்களுக்கு எதிராக போராடினாங்கன்னா அப்போ போராட்டின விவசாயிகளை சொல்லணும், அது பரப்புனது யாருன்னு சொல்லிட்டு இவங்க மீன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியலை. குல்விந்தர் கவுர் மேலே துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்போ அவங்க மேலே விசாரணை போய்கிட்டு இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் குல்விந்தர் கவுரும் கங்கனா ரணாவத்தோட ஆதரவாளர்களாக தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் அந்த வீடியோவில் பாருங்கள், கங்கனா ரணாவத்துக்கு பின்னாடி இருக்க அந்த நபர் பக்கத்தில் இருந்து அது ஒரு பெண்மணியை தாக்குனார் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி சுற்றி இருக்கிற நபர்களால் இந்த குல்விந்தர் கவுரும் தாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குது அப்படின்றது விசாரணையோட முடிவில் தெரிய வரும். இவ்வாறு அறிஞ்சது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க. உண்மைதான், ஏன்னா பதவியில் இருக்கவங்களும் அறிவது ரொம்ப தப்பு. அப்படி இருந்தாலும் பல நெட்டிசன்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஏன் இன்னும் அந்த வீடியோ வரலன்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட்டில் சொல்லுங்கள்.